பச்சை பருப்பு தோசை செய்யலாம். அதுக்கு நைட்டே ஊற வச்சிடுங்க. காலை டிஃபனுக்கு நைட்டே ஊற வச்சு இப்படி அரைச்சிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி, அதுக்கு தேவையான உப்பு. இப்ப இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தோசை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்ப தோசை ஊத்தலாம். கார சட்னி செய்யலாம். அதுக்கு மிளகா வறுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேர்க்கடலை, தக்காளி வதக்கி வச்சிருக்கோம் பாருங்க. இதுல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் போட்டு உப்பும் போட்டு வதக்கியாச்சு. இதுல கொஞ்சம் போட்டு ஃபர்ஸ்ட் அரைப்போம். அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் அது மேல இப்படி போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கணும்னா தாளிச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுடலாம். வேர்க்கடலை போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி சேர்ந்தா மாதிரி வரும், தனித்தனியா போகாது. இப்படி நல்லா மெலிசா வரும் பாருங்க. இப்படி செய்யணும். தோசை, வெங்காய சட்னி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.